வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SQL ல கிரியேட் இண்டெக்ஸ் எப்படி ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. In SQL, if a column has create index constraint, it is faster to retrieve the data if we use that column for data retrieval. So நம்ம கிரியேட் இண்டெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்றோம். சோ ஏதாவது சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்தோம்னாலும் சர்ச் பண்ணிடும். சோ ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். The database systems are very fast by default. The difference is in speed is noticeable only when we are working with a table that has a large number of records. So large number of records நம்ம வச்சிருக்கும் போது நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்பீடா நம்மளுடைய டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். சோ வாங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பாப்போம். நம்ம காலேஜ் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு நம்ம இப்ப இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் இண்டெக்ஸ். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். நேம் என்ன கொடுக்க போறோம், சி இண்டெக்ஸ்னே கொடுப்போம். on என்ன டேபிள் நேம், காலேஜ். அதுக்கப்புறம் எந்த ஃபீல்டுக்கு நம்ம கொடுக்க போறோம், இண்டெக்ஸ் ஃபீல்டு எந்த ஃபீல்டுல நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம், சி கோட் இல்ல சிஐடி. சோ சி கோடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சி கோட். ஓகேவா, இப்ப நம்மளுக்கு இண்டெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சோ இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனிக் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். If we want to create the index for unique values in the column, we use the create unique index. அவ்வளவுதான். இப்ப நம்ம கிரியேட் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு பதிலா கிரியேட் யூனிக் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன, நம்மளுக்கு யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். சோ இத எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இண்டெக்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா, யூசர் cannot see the indexes. ஓகேவா, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, ஸ்பீடுக்காகவும் ஈஸியா ரிட்ரீவ் பண்றதுக்கும், டேட்டாவை ஈஸியா ரிட்ரீவ் பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம், இதை யூஸ் பண்றோம். சோ இதை எப்படி டிராப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, alter table, table name, drop index, index name கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, drop ஆயிடும். சோ இப்ப நம்ம அதை பார்ப்போம். alter table name college, drop index C கோட் தானே கொடுத்தோம். இல்ல, சி இண்டெக்ஸ் கொடுத்தோம். ஓகேவா, சோ இண்டெக்ஸோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். சோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு.